இந்த ஒன் பீஸ் அனிமில பல டைப் ஆஃப் வெப்பன்ஸ் இருக்கு. அப்படிப்பட்ட கேட்டகரியில ஸ்வாட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நம்பி விரும்புற ஒரு வெப்பன் கேட்டகரி. இந்த ஸ்வாட்ஸ்லயுமே சுப்ரீம், லெஜெண்டரி, கிரேடர், அன்கிரேடட்ன்னு பல வகையான ஸ்வாட்ஸ் இருக்கு. அப்படிப்பட்ட ஸ்வாட்ஸ்ல நம்ம இன்னைக்கு சுப்ரீம் கிரேட் ஸ்வாட்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யூப் டிவி. சேனல பார்க்குற புது வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்கள வந்து சேரும். வாங்க வீவ்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். சுப்ரீம் கிரேட் ஸ்வாட்ஸ்ல வந்து மொத்தம் 12 ஸ்வாட்ஸ் இருக்கு. ஆனா நம்மளுக்கு அனிமில வெறும் 5 ஸ்வாட்ஸ பத்தி தான் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5 ஸ்வாட்ஸ பத்தி தான் நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஸ்வாட் வந்து யோரு தான். யோரு தான் நம்மளுக்கு அனிமில காமிச்ச ஃபர்ஸ்ட் சுப்ரீம் ஸ்வாட். யோருவோட கரண்ட் யூசர் வந்து மீஹாக். மீஹாக் வந்து இந்த கத்தியை கண்டுபிடிக்கிறப்ப இது வந்து ஒரு சுப்ரீம் ஸ்வாடா இருந்துச்சான்னு கேட்டா அது நம்மளுக்கு தெரியல. இன்ஃபேக்ட் யோரு வந்து ஃபோர்ஜ் பண்றப்ப அதோட ஸ்டேட் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. இத வந்து அனிமிலயும் சொல்ல, மாங்காவிலயும் சொல்ல. பட் ஆனா இந்த ஸ்வாட் வந்து மீஹாக் கையில கிடைச்சதுக்கு அப்புறமா மீஹாக்கோட ஹாக்கியால கோட் பண்ணப்பட்டு இது ஒரு பிளாக் கலர் பிளேடா மாறியிருக்கும். இதனால தான் யோரு வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் ஸ்வாடுங்கிற லெஜெண்டரி ஸ்டேட்டஸை அட்டைன் பண்ணியிருக்கோம். யோரோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 மீட்டர். இதில் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா மீஹாக்கை விடவே யோரு 2 சென்டிமீட்டர் ஹைட்டாக இருக்கும். ஏன்னா மீஹாக் வந்து வெறும் 198 சென்டிமீட்டர்ஸ் தான். யோருவை வந்து ஒன் ஹேண்ட்லையும் யூஸ் பண்ணலாம், இல்லை 2 ஹேண்ட்ஸ் வச்சும் யூஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் யோருவை வந்து முழுசாக யூஸ் பண்ண மாதிரி நம்மளுக்கு காமிச்சிருக்கவே மாட்டாங்க. மீஹாக் வந்து வெறும் சில ஃப்ரேம்ஸில் வெறும் கொஞ்சம் பவரோட தான் அதை யூஸ் பண்ணுவான். பட் அதோட இம்பேக்டே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நம்ம சில இன்சிடென்ட்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மீஹாக் வந்து இந்த டான் கிரீக்கோட ஷிப்பை வெட்டுறதா இருக்கட்டும், இல்லைனா ஒயிட் பீடை நோக்கி அவன் ஒன் ஸ்லாஷ் பண்ணுவான் பாருங்க. அந்த ஸ்லாஷை லிட்டரலாக அந்த இடத்துல டைமண்ட் ஜோஸ் மட்டும் இல்லைன்னா அந்த ஷிப்பெல்லாம் பல அடி வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு யோருவை யூஸ் பண்ணி மீஹாக் பண்ணுற ஸ்விங்ஸ் தான். இந்த ஸ்விங்ஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃபேக்ட் அக்கோஜி கிரியேட் பண்ண அந்த ஐஸ் மவுண்டனை வித்தின் அ ஸ்லாஷ் ஆஃப் அ செகண்டில் அது ஃபுல்லாகவே ஸ்லாஷ் பண்ணிடும். இதுக்கடுத்து தான் நம்ம பார்க்க போகிற ஸ்வாட் வந்து ஒயிட் பீடோட முராகுமாகிரி தான். ஆக்சுவலாக முராகுமாகிரி வந்து ஒரு ஸ்வாட் மாதிரி இருக்காது. அது வந்து ஜாப்பனீஸ் பியர் டைப்பான நாகி நாட்டா மாதிரி தான் இருக்கும். முராகுமாகிரியோட ஸ்டாஃப் பார்ட் வந்து ஒரு ரெட் அண்ட் எல்லோ ஸ்டைப்பை வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க. அதோட பிளேடு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கர்வ்டு பிளேடாக இருக்கும். முராகுமாகிரி வந்து 6 மீட்டர் அளவுக்கு லென்த் இருக்க ஒரு ஸ்வாட். இதுவும் ஒயிட் பீடோட ஹைட்டும் லிட்டரலாக சேமாக தான் இருக்கும். இந்த ஸ்வாட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பீடுக்கு கிடைக்கிறப்பயே ஒரு சுப்ரீம் கிரேட் ஸ்வாடாக இருந்திருக்கும். முராகுமாகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸில் இருக்க பல ஸ்வாட்ஸ் கூட கிளாஷ் ஆகிருக்கும். ராஜரோட ஏஸ், ஓடனோட 2 ஸ்வாட்ஸு, அப்புறம் மீஹாக்கோட யோரு, சாங்ஸோட கிரிஃபன், இது மாதிரி நம்மளால் எண்ணிக்கிட்டே போகலாம். ஆனால் இவ்வளோ ஸ்வாட்ஸ் கூட கிளாஷ் ஆகியுமே இதோட எட்ஜு வந்து ஒரு இடத்துல கூட சிப்பாக இருக்காது. மோஸ்ட்லி இந்த ஸ்வாட் வந்து 2 கையை வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த ஸ்வாட் ஒயிட் பீடோட கையில் இருந்ததுனால அவன் வெறும் ஒரு கையை வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். ஒயிட் பீட் வந்து இந்த ஸ்வாட்டில் அவனோட ஹாக்கியாக இருக்கட்டும், டெவில் ஃப்ரூட் பவராக இருக்கட்டும், ரெண்டுத்தையுமே இன்வைட் பண்ணுவான். ஹாக்கியை கூட நம்ம நிறைய பேர் ஸ்வாட்ஸில் இன்வைட் பண்ணி பார்த்துருக்கோம். ஆனால் டெவில் ஃப்ரூட் பவரை ஸ்வாடில் இன்வைட் பண்ணுறது வெறும் சில கேரக்டர்ஸ் தான். அப்படிப்பட்ட கேரக்டர்ஸில் ஒயிட் பீடும் ஒருத்தன். ஒயிட் பீயோட சாவுக்கு அப்புறமா அவனோட கத்தியை அவன் கிரேவ் மேலே அவனோட மெமரியெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த 2 வருஷத்தில் இந்த சேஞ்ச் ஆகிற சீசன்ஸ் அப்புறமா வெதரில் இந்த ஸ்வாடுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்திருக்காது. ஏன்னா நார்மலாக ஸ்வாட்ஸ் எல்லாமே வெளியே மாய்ச்சருக்கு எக்ஸ்போஸ் ஆனால் அதுங்கெல்லாம் சில ரெஸ்ட்டை பிடிக்கும். ஆனால் ஒயிட் பீடோட இந்த ஸ்வாட் அப்படி எதுவுமே பிடிச்சிருக்காது. இது மூலயமா இந்த ஸ்வாடை ஃபார்ஜ் பண்ண பிளாக் ஸ்மித் எவ்வளோ பெரிய ஆளுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ராஜரோட ஏஸ். ஏஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்லஸ் டைப் ஆஃப் ஸ்வாட். அதாவது இதை வெறும் ஒரு கையிலே நம்ம அழகாக யூஸ் பண்ணலாம். ராஜர் இந்த ஸ்வாடை வச்சு யூஸ் பண்ண சில டெக்னிக்ஸ் வந்து பார்த்தோம்னா டிவைன் டிபார்ச்சர். அதாவது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்த ஓடனை லிட்டரலாக ஒரு அடிக்கிற மாதிரி தூக்கி கடாசிட்டு இருப்பான். ராஜர் பண்ணுற ஒரே ஒரு ஸ்விங்கை கூட ஓடனால் டிஃபெக்ட் பண்ண முடியாது. ராஜர் வந்து ஏஸில் கான்கோராக்கியும் சரி, ஆர்னமெண்டாக்கியும் சரி, ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக கோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பான். ராஜரோட சாவுக்கு அப்புறமா ஏஸ் எங்கே போச்சுன்னு நம்மளுக்கு இன்னும் அனிமில எங்கேயும் சொல்லலை. இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது நேவி அட்மிரல் ஃபுஜிடோராவோட ஸ்வாடான யாக்குசா காசன் தான். யாக்குசா காசன் வந்து ஒரு சுப்ரீம் ஸ்வாடுன்னு நம்மளுக்கு அனிமில எங்கேயும் சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் இந்த ஸ்வாட் வந்து ஒரு சுப்ரீம் ஸ்வாடுன்னு ஓடவே நம்மளுக்கு ஒரு எஸ்பிஎஸ் செஷனில் ஆன்சர் பண்ணியிருப்பாரு. இந்த ஸ்வாட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்லேயே ஒரு டிஃப்ரெண்டான ஸ்வாட். இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்வாட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கட்டானா இல்லைனா நாகினாட்டா மாதிரி ஜாப்பனீஸ் ஸ்வாட்ஸாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்வாட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் நிஞ்சாஸ் யூஸ் பண்ணுற ஸ்வாட். இந்த ஸ்வாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹில்ட் இருக்காது. இந்த ஸ்வாட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கர்வேச்சருமே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் ஃபுஜிடோரா வந்து இந்த ஸ்வாடை ஒரு பிளைண்ட் ஸ்டிக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். ஃபுஜிடோரா வந்து அவனோட டெவில் ஃப்ரூட் பவரை இந்த ஸ்வாடில் இம்ப்யூட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பான். ஃபுஜிடோராவோட அந்த கிராவிடேஷனல் டெவில் ஃப்ரூட் பவரை இந்த ஸ்வாடில் வச்சு அவன் யூஸ் பண்ணிட்டு இருப்பான்.
மோஸ்ட்லி இந்த ஸ்வாட் எதை டச் பண்ணாலுமே அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வச்சு அதை இழுக்கும். ஜோரோவோட கூட ஃபுஜிடோரா கூட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக சண்டை போடவே முடியாது. இதை தாண்டி இந்த ஸ்வாடை வச்சு ஃபுஜிடோரா அவ்வளோ பெருசாக எந்த டெக்னிக்கும் பண்ணல. இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷோடா கிட்டட்ஸு. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்வாட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அனிமில காமிச்சிட்டாங்க. ஆனால் ஷோடா கிட்டட்ஸை மட்டும் நம்மளுக்கு அனிமில இன்னும் காட்டல. அது மாங்கால தான் வந்திருக்கு. இந்த ஸ்வாடோட யூஸர் வந்து ஃபைலர்ஸில் ஒருத்தரான செயின்ட் நொஸ்ஜிரோ தான். ஷோடா கிட்டட்ஸு வந்து கிட்டட்ஸு ஃபேமிலியிலே நம்பர் 1 பிளேஸை பிடிச்ச ஸ்வாடு. இதுக்கான ரீசன் என்னன்னா, மற்ற எல்லா கிட்டட்ஸும் கம்பேர் பண்ணுறப்ப இதோட கர்ஸ் எனர்ஜி தான் ரொம்பவே ஜாஸ்தி. இந்த ஸ்வாடோட பவரை நொஸ்ஜிரோ வந்து மாங்கால வர எக்கிட் ஐலாண்ட் ஆர்க்கில் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. இன்ஃபேக்ட் வெகாபங்கோட பிரெயினாக ஆக்ட் ஆகிற லேபோ ஃபேஸை ஒரே ஸ்லாஷில் வெட்டி தள்ளிடுவார். இதை தாண்டி சாஞ்சு கூட சண்டை போடுறப்ப சில சீன்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். பட் அதை தாண்டி இந்த ஸ்வாடை பற்றியும் சரி, இந்த ஸ்வாடை வச்சு யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் ஆகட்டும், எதையுமே நம்மளுக்கு மாங்கால சொல்லலை. இன்னும் மீதி இருக்க 7 சுப்ரீம் ஸ்வாட்ஸோட நிலமையும் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. அது எல்லாத்தையும் இனிமேல் நம்ம வரப்போகிற மாங்கா சாப்டர்ஸில் பார்க்கலான்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் வீப்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்க வரைக்கும் டாடா பை பாய்.